நாங்க இருக்கிற வரைக்கும் நாங்க சொல்றதா இங்க சட்டம். மைய உறவுகளுக்கு எனது அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஸ்பாட் ஃபைன். கண்டிப்பாக இந்த ஸ்பாட் ஃபைனில் இந்த வீடியோவை பார்க்குற யாராக இருந்தாலும் ஒரு வாட்டினாச்சும் உங்களோட வாழ்க்கையில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்திருக்கும். காவல்துறை உங்களை கண்டிப்பாக பிடிச்சி ஃபைன் போட்டு இருப்பாங்க, அல்லது உங்ககிட்ட பேப்பர்ஸ் கேட்டு இருப்பாங்க. அப்படி போடக்கூடிய ஸ்பாட் ஃபைனுக்கு நம்ம கட்டாயம் ஸ்பாட்டில் ஃபைன் போட்டாங்க அப்படின்னா அங்கேயே நம்ம கட்டணமா அல்லது நம்ம அதை அப்புறம் கூட கட்டிக்கலாமா அப்படின்ற ஒரு விஷயத்தை இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஒரு வீடியோவை கண்டிப்பா எல்லாருமே பார்த்துருப்பீங்க. பாருங்க, நான் வைக்கிறது நான் அப்படி சொல்லல, ஃபைன் கட்டுறேன். சார் ஃபைன் ஒரு ஃபைன் கட்ட மாட்டாரு, வக்கீல் பார் கொடுத்து நான் பாத்துக்கிறேன், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சார் ஃபைன் போட்டிருக்கீங்க, நான் ஃபைனை கட்டுறேன். நீங்க சொல்லக்கூடாது சார், சரிங்களா? ஃபைன் போட்டிருக்கேன், நான் ஃபைன் கட்டிக்கிறேன். நீங்க வண்டியை தூக்க கூடாது, பாத்துக்கலாம். நான் ஃபைனை கட்டிக்கிறேன். ஃபைன் கட்டுங்க, அவ்வளவுதான். நீங்க வண்டி தூக்குவீங்க, ஃபைன் கட்டுங்க. நான் கட்டிக்கிறேன், ஃபைன் கட்டுங்க. நான் கட்டிக்கிறேன். பணம் என்கிட்ட இப்ப இல்ல, நான் கட்டிக்கிறேன் சார். ஃபைன் கட்டுங்க சார். என்கிட்ட பணம் இல்லைங்க சார். நீங்க எப்படி சார் பணம் கட்டி மிரட்டுவீங்க? ஏன்னா பணம் இல்ல. வக்கீலாம் மிரட்டுவீங்களா? நான் அப்படி சொல்லவே இல்லை சார். வக்கீலாம் மிரட்டுவாராங்க சார். சார் நான் அப்படி சொல்லவே இல்ல. பப்ளிக் எல்லாரும் இருக்காங்க, நான் அப்படி சொல்லல, சரிங்களா? இல்ல நான் மிரட்டல, நான் மிரட்டல. சொல்லுங்க சார், வேற என்ன சொல்லுங்க. நான் அப்படி சொல்லலையா? நீங்க தான் அப்படி யூஸ் பண்ணிக்கிறீங்க, மிஸ்யூஸ் பண்றீங்க. அட்வொகேட்டா மிஸ்யூஸ் பண்றீங்க, நீங்க அட்வொகேட்டா மிஸ்யூஸ் பண்றீங்க சார். அப்ப சொல்லுங்க சார், பணம் இல்ல மாட்டீங்க. ரோட்ல நின்னுட்டு நீங்க அட்வொகேட் மிஸ்யூஸ் பண்றீங்களா? இப்ப சார் ஒரு நிமிஷம், கட்ட கூடாதுன்னு யார் சொன்னா உங்களுக்கு? நான் கட்டிக்கிறேன் சார். பணம் இல்ல சார், பணம் இல்ல. சரிங்க சார், இல்ல நீங்க எடுங்க சார். ஒரு காவல்துறை எப்படிலாம் நடந்துக்க கூடாது அப்படின்றதுக்கு இந்த ஒரு வீடியோ எல்லாருக்கும் சமர்ப்பணம். இந்த ஒரு வீடியோவில் பாத்தீங்கன்னா நீ ஸ்பாட் ஃபைன் கட்டிட்டு போங்க அப்படின்ற மாதிரி அந்த போலீஸ் சொல்றாரு. அது மட்டும் இல்லாமல் வக்கீல்லாம் மிரட்டுவீங்களா, அது மாதிரிலாம் ஒரு நல்ல ஒரு கான்வர்சேஷன்லாம் பயங்கரமா போயிருந்தது. இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அந்த ஒரு போலீஸ் அப்படி நீ ஸ்பாட் ஃபைனை கட்டிட்டு தான் போனோம் அப்படின்னு சொல்லி நம்மள சொல்றதுக்கு அவனுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. மோட்டார் வாகன சட்டத்துல பிரிவு 200 இதுல பாத்தீங்கன்னா காம்பவுண்டிங் ஆஃப் அஃபென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சில வயலேஷன்ஸ் காவல்துறையினரே அதற்கான ஒரு ஃபைனை போட்டு அந்த ஒரு அஃபென்ஸை அங்கேயே அவங்க முடிச்சு வச்சிடலாம். இந்த மாதிரி இருக்க ஒரு வயலேஷனுக்கு காவல்துறை கண்டிப்பா நீ எனக்கு ஸ்பாட் ஃபைன் நான் போட்டுட்டேன், நீ கட்டிட்டு தான் போ அப்படின்னு சொல்ல முடியாது. காரணம் என்னன்னா, ஒருவேளை அவரை அந்த இடத்துல அவர்கிட்ட பணம் இருந்திருக்காது, அல்லது அவர் நான் தப்பே பண்ணியிருக்க மாட்டாரு. அப்படி இருக்க சமயத்துல ஒரு தப்பை நீங்க ஒத்துக்கோங்க அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு அதிகாரம் காவல்துறைக்கு யாருக்குமே கிடையாது. நம்மளுடைய சட்டத்துல தான் செஞ்ச தப்பை ஒரு நபர் தானே தான் ஒத்துக்கணுமே தவிர ஒருத்தங்க வலுக்கட்டாயமா ஒத்துக்க வைக்கிறது பாத்தீங்கன்னா சட்டத்துக்கு புறம்பான ஒரு செயல். அப்படி ஒருவேளை ஒரு ஸ்பாட் ஃபைன் கட்டல, அந்த இடத்துல கட்ட முடியல, பணம் இல்லை அல்லது விருப்பம் இல்லை அப்படின்னு அவர் நினைக்கிறேன்னா, நீங்க மோட்டார் வாகன சட்டத்துல 208ல அவர் மேல ஒரு சம்மரி ப்ரொசீடிங்ஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சம்மன் வரும். அவர் நீதிமன்றத்துல அவர் பணம் கட்டுறாரு அல்லது நான் கட்டல, நான் அந்த தப்பே பண்ணலன்னு சொல்றது அந்த ஒரு வாகன ஓட்டியோட அது அவரோட ரைட் அப்படின்றது நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அதனால ஒருவேளை போலீஸ் உங்களுக்கு ஃபியூச்சர்ல நீங்க ஸ்பாட் ஃபைனை போட்டுட்டு கட்டாயம் கட்டிட்டு போ அப்படின்னு சொன்னாங்கன்னா, இந்த ஒரு பிரிவை நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ போடப்பட்டது. அதே போல எல்லா ஒரு அஃபென்ஸுக்கும் கண்டிப்பா கட்டாயம் காவல்துறை ஸ்பாட் ஃபைன் தான் போடணும் அப்படின்ற அவசியமும் கிடையாது. ஒருத்தர் நல்ல நெக்க குடிச்சிட்டு வாகனம் ஓட்டிக்கிட்டு போறாரு, அந்த சமயத்துல அவரை பிடிச்சி ஒரு எஃப்ஐஆரோ அல்லது பாத்தீங்கன்னா ஒரு வண்டியை டீடைன் பண்ணி வைக்கிறதுக்கு காவல்துறைக்கு அதிகாரம் இருக்கு. காரணம் என்னன்னா, அவர் மீண்டும் ரோட்ல போறாரு அப்படின்னா விபத்து ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால சில சந்தர்ப்பங்கள்ல காவல்துறையினர் வாகனத்தை டீடைன் பண்ணி வைக்கலாம் அப்படின்றதையும் நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். முக்கியமா ஒருவேளை நீங்க போலீஸால பாதிக்கப்பட்டுட்டீங்க, காவல்துறை உங்ககிட்ட இப்போ இந்த வீடியோல நடந்த மாதிரி ஒரு ஹார்ஷா பிஹேவ் பண்றாரு அல்லது ஒரு தெரிஞ்சே நம்ம கிட்ட வம்பு இருக்கிற மாதிரி ஒரு போலீஸ் நம்ம கிட்ட பேசுறாங்க அப்படின்னா, நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணுதான். வழக்கமா சொல்ற மாதிரி தான் அவங்களோட மேலதிகாரிகிட்ட புகார் கொடுக்கலாம், அல்லது மேலதிகாரிகிட்ட கொடுக்கலாம், ஹியூமன் ரைட்ஸ்ல கொடுக்கலாம். அங்கேயும் செட் ஆகல அப்படின்னா நீங்க அப்படி ஒரு காவல்துறை தவறுதலா நடந்துருங்க அப்படின்னா உங்களை வலுக்கட்டாயமா அந்த இடத்துல ஸ்பாட் ஃபைன் கட்ட வச்சதுக்கு நீங்க அவங்க மீது பாத்தீங்கன்னா ஒரு காம்பன்சேஷன் கேட்டு சிவில் வழக்கே தொடரலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அதனால அந்த ஒரு வீடியோல பாதிக்கப்பட்ட நபர் அவர் யாருன்றது நமக்கு தெரியல. ஒருவேளை அவர் பாதிக்கப்பட்டு இருந்தார் அப்படின்னா ஃபைன் அந்த இடத்துல அவரை கட்டாயப்படுத்தி கட்ட வச்சிருந்தாங்க அப்படின்னா இந்த ஒரு ரெமடியை ஒரு கண்டிப்பா எடுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்.
தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மோட்டார் வாகன சட்டம் சம்மந்தமாக கிட்டத்தட்ட நம்ம சேனலில் ஒரு 50 வீடியோஸுக்கு மேலே இருக்குது. எல்லாத்தையும் பாருங்கள், பயன்பெறுங்க. மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கங்கள்.